வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் ரெஸ்லிங் வரைய முத்தியா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஏஐடபிள்யூ நம்மளோட தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண 370 பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 7 to 8 டேஸாக வீடியோன்றது அப்லோட் ஆகவே இல்லை. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே காலேஜ் செம்மு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஸோ முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நம்ம டைனாமிக் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக வரும். அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு வச்சிங்கன்னா WWE ரெஸ்லிங் பட்ட சுவாரஸ்யமான செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் டைனமிக் கிக் ஆஃபே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர் ஏடபிள்யூ வேர்ல்ட் சாம்பியன் கென்னி ஒமேகா வர்சஸ் டான் காலிஸ் ஃபேமிலி சேர்ந்த ராக்கி ரொமேரோ தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ராக்கி ரொமேரோ தான் வந்தார். அதுக்கப்புறம் நம்ம கென்னி ஒமேகா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி சொல்கிறது ஒன் சைடாக அடித்து முடிச்சு விட்டாரு. ஏன்னா இந்த நீஸ்டேக்லாம் பார்த்தீங்கனாலே அப்போயே நம்ம ராக்கி ரொமேரோ பாதி அவுட் ஆகிட்டார். ஏன்னா நம்ம கென்னி ஒமேகா வந்து பழைய ஃபார்மில் வந்து பழைய நீஸ்டேக் எவ்வளோ பவராக இருக்குமோ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் நம்ம கென்னி ஒமேகா. ஸோ ஈஸியாக இந்த மேட்ச்சில் நம்ம ராக்கி ரொமேரோ பீட் பண்ணி நம்ம கென்னி ஒமேகா கிக் ஆஃப் மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் தான் பெரிய விஷயமே நடந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் 2-3 வீக்குக்கு முன்னாடி நம்ம கென்னி ஒமேகா பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐடபிள்யூ வேர்ல்ட் சாம்பியனான MJF கிட்ட சேலஞ்சு கொடுத்துருப்பாரு. ஸோ சேலஞ்சு கொடுத்ததுனால இப்போ இந்த மேட்ச்சை ஜெயித்ததுனால இன்னும் 2-3 ஒரு மேட்ச்சை ஜெயிச்சா போதும். அதுக்கப்புறம் அவருக்கும் நம்ம MJFக்கும் சாம்பியன்ஷிப் அதாவது ஏஐடபிள்யூ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம டோனி ஷெவான் இதை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கென்னி ஒமேகாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்மேன் ஆடம் பேஜ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ ஏன்னா ஹேங்மேன் ஆடம் பேஜும் கடைசியாக நம்ம ஏஐடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் அந்த சமோவா ஜோ கிட்ட சாம்பியன்ஷிப்பை தோற்றுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிஞ்சு இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக நம்ம MJF ஏஐடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு. ஸோ என்ன இருந்தாலும் திரும்பி எனக்கு ஏஐடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் சொல்லி நம்ம ஹேங்மேன் ஆடம் பேஜும் எப்படி சொல்கிற தரமாக பேசியிருப்பார். ஏன்னா ஹேங்மேன் ஆடம் பேஜ் தான் கென்னி ஒமேகாவும் அதாவது பெரிய ரெஸ்லர் இல்லாத நேரத்தில் ஏஐடபிள்யூ தூக்கி நிப்பாட்டினது நம்ம ஹேங்மேன் ஆடம் பேஜ் தான். எப்படி நம்ம COVID-19 நம்ம ட்ரூ மேக்கண்டர் WWE தூக்கி நிற்கிறதோ அதே மாதிரி ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்மேன் ஆடம் பேஜ் தான் தூக்கி நிற்க வச்சார். அதுக்கு நம்ம ஹேங்மேன் ஆடம் பேஜை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டோர் சீக்கிரம் வந்துட்டார். 3மே நல்ல டேலண்டட் லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் தான். ஸோ 3 பேரும் வந்து அவங்க மாற்றி இவங்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஏஐடபிள்யூ மேனேஜ்மெண்ட் சிங்கிள்ஸ் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணி அதுலேருந்து ஜெயிக்கிறவங்களுக்கு மூலியமாக ஏஐடபிள்யூ கிராண்ட் ஸ்லாம்ன்ற ஒரு பேப்பரிவ் இருக்குது. அதுக்கப்புறம் ரெவல்யூஷன்ற ஒரு பேப்பரிவ் இருக்குது. ஸோ இந்த 2 பேப்பரிவ்லாம் தெரியும் யார் இப்போ சாம்பியன்ஷிப் வின் பண்ண போகிறான்னு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 3 ரெஸ்லரும் தரமாக பேசிக்கிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் ஏஐடபிள்யூ அதாவது இப்போ உள்ள ஏஐடபிள்யூவில் இவங்க 3 பேருமே செம லெஜெண்டரியான ரெஸ்லர்ஸ் தான். ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா பாபி லாஷ்லி இவ்வளோ ஏஐடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு கொண்டு வந்து அழைச்சிட்டு போகலாம். ஸோ பாபி லாஷ்லி ஏஐடபிள்யூ வந்து சிங்கிள்ஸ் மேட்ச் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஏஐடபிள்யூ பாபி லாஷ்லி கண்டுக்க போகிறதுலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டாக் டீம் சாம்பியன் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை கண்டுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவங்கள தடுக்கிற மாதிரி நம்ம டான் காலிஸ் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவரை பேசி நம்ம கென்னி ஒமேகா அவரை துரத்திட்டு ஓடிருப்பார். அதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கிள் ஆஃப் மேட்னஸை சேர்ந்த தெக்லாவுக்கும் நம்ம ஏஐடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் கிறிஸ் லாண்டனுக்கும் ஒரு உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் லேட்டராக நடக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐடபிள்யூ கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான எலிமினேட்டர் மேட்ச் நடந்துச்சு. ஸோ நம்ம கான்டினென்டல் சாம்பியன் ஜான் மார்க்ஸ்லேயே மற்றும் ஏஐடபிள்யூக்கு அந்த புது வரவான நம்ம ஏஸ் ஆசின் கூட தான். ஸோ ஏஸ் ஆசின் பார்த்தீங்கன்னா TNA இம்பாக்ட்னு சொல்லுவாங்க அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் எக்ஸிபிஷன் இடத்துல ஒரு நல்ல பக்காவான ரெஸ்லராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏஐடபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கிட்டத்தட்ட தான் ஃபஸ்ட்டு டைனமைட் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம ஜான் மார்க்ஸ்லி விட மோது இப்படி சொல்கிறது நல்லா யோசிச்சு தான் மோதணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜான் மார்க்ஸ்லி பற்றி தெரியாமல் இருக்கான்னு நினைக்கிறேன் ஏஸ் ஆஸ்டின். ஏன்னா இவ்வளோ பேர் லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ்க்குலாம் TNAவில் அவர் சண்டை போட்டதே கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக நம்ம ஜான் மார்க்ஸ்லி நம்ம TNAலேருந்து வந்த புது வரவான நம்ம ஏஸ் ஆஸ்டினை பீட் பண்ணியிருப்பார். ஸோ ஏற்கனவே நம்ம டான் காலிஸ் ஃபேமிலிக்கும் இந்த டெத் ரைடர்ஸ்க்கு ஒரு செக்மெண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ அதை தொடர்பு விதமாக நம்ம டான் காலிஸ் ஃபேமிலியை சேர்ந்த கொனஸ்கே டக்காஸ்ட்டை வந்திருப்பார். அவர் பேசிட்டு போன உடனே நம்ம ஜேக் டயல் அண்டு மார்க் டேவிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்க்ஸ்லி போட்டு துவம்சம் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் FTRஓட ஏஐடபிள்யூ வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கும். ஸோ அது எப்படி சொல்கிறது அதுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி வந்து நம்ம ஜான் மார்க்ஸ்லி வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம TNT சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். நம்ம சாம்பியனான மார்க் ப்ரூஸ்கோ வர்சஸ் டான் காலிஸ் ஃபேமிலியை சேர்ந்த எல் க்ளோன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே டான் காலிஸ் ஃபேமிலி தான். இப்போதைக்கு ஏஐடபிள்யூ துவம்சம் பண்ணுறது டான் காலிஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்கள ஆப்போசிட்லேயும் ஒரு 10 மெம்பர் டாக் டீமாக ரிலீவ் பண்ணாங்கன்னா அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் டெத் ரைடர்ஸோட இப்போ
எப்படி சொல்கிறது ப்ரோமோ கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்லாம் நம்ம எதுக்குள்ள நான் ஜெயிச்சிருவோம் தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் நம்ம பாரக் புரூஸ்கோ அவரை ரோல் அப் பண்ணி ஈஸியாக அந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் ஏஞ்சி பேசும்போது தான் மரணமான விஷயம் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நான் மார்க் புரூஸ்கோ அதாவது அப்படியே என்ன பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா NXT ஃபார்மர் NXT WWSலாம் நம்ம டொமாசோ ஜாம்பா AEW டெபியூ கொடுத்துருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட நானும் செம ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா AEW வந்து திடீர்னு ஏன்னா நான் ரூமர்ஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவ்வளோ சீக்கிரம் வருவார் நான் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதுக்குள்ளே நம்ம AEWக்கு வந்து டொமாசோ ஜாம்பா மரணம் காட்டியிருப்பார். ஸோ வந்தது இல்லாமல் நம்ம TNT சாம்பியனான நம்ம மார்க் புரூஸ்கோ கிட்ட சேலஞ்சும் கொடுத்து அடுத்து நடக்க போகிற கொலிஷனுக்கு நம்ம இவங்க 2 பேருக்குள்ள ஒரு TNT சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். ஸோ அதில் யார் ஜெயிப்பான்னு சொல்லி உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஏன்னா ஃபேன்ஸ் மேலே ரெஸ்பான்ஸ் ஏன்னா வருவார்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவார்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம TNT சாம்பியன் மார்க் புரூஸ்கோ செம ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது டேக் டீம்லேயும் ஜென்ரேஷனல் ரெஸ்லர் AEWவில் வந்துட்டார். அதுவும் சைக்கோ கில்லர்ன்ற ஒரு டீமில் வந்திருக்காரு. ஏன்னா AEW மெயின் ராசரில் ஒஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க அவரை. ஸோ ஏற்கனவே ஒஸ்ட்டு பண்ணியிருந்த மாதிரி NXTயில் நல்லா சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஆனால் மெயின் ராசி எப்போ அழைச்சிட்டு போனாங்களோ அப்போலேருந்து நம்ம டொமாஸ் ஜாம்பா வச்சு ஒஸ்ட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் AEW என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம டான் காலேஜ் ஃபேமிலி சேர்ந்த ரெயின் மேக்கரும் நம்ம ஃபோட்டோ ஸ்டார் தான் ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து பழைய மாதிரி அசல் பண்ண ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம AEW வேர்ல்டு சாம்பியன் நம்ம MJF வந்திருப்பார். ஸோ அவர் வந்தது இல்லாமல் அவருக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்க நம்ம புது சேலஞ்சராக நம்ம ப்ரோடி கிங்கும் வந்திருப்பார். ஏன்னா ஏற்கனவே நம்ம கென்னி ஒமேகா, ஹேங்மேன் பேஜ், ஸ்டிக்லண்ட் அப்புறம் ஆந்திராடே சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஏற்கனவே 5வது ஆளாக நம்ம ப்ரோடி கிங்கும் இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னப்பா AEW என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா AEW ப்ரோடி கிங்கை புஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுலேருந்து ஓப்பனாக தெரியுது அவரை புஷ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அவர் புஷ் கொடுத்தது நல்லதா கெட்டதான்னு சொல்லி உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஏன்னா எப்படி 2021 பிக்கியை புஷ் பண்ணாங்க WWE அதே மாதிரி தான் இப்போ ப்ரோடி கிங்கை AEW புஷ் பண்ணாங்க. ஸோ புஷ் பண்ணதும் சூப்பரான ஃபேன்ஸ் மத்தியில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது நம்ம ப்ரோடி கிங்குக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் AEW சேர்ந்து நம்ம வேர்ல்டு சாம்பியன் நம்ம MJF பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன்னா ப்ரோடி கிங் பார்க்க பல்காக இருக்கிறதுனால நம்ம MJFக்கும் உள்ளே கொஞ்சம் பயம் இருக்க தான் தெரியுது. அதை வெளில காட்டிக்காமல் தான் இருக்கார். சில நேரம் அவரே அறியாமல் அவர் பயம் வெளில காட்டிக்கிறாரு. ஸோ என்ன இவங்க 2 பேரும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமா இல்லை எலிமினேட்டர் மேட்ச் மாதிரி வைப்பாங்களா என்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ப்ரோடி கிங்கு இந்த மாதிரி மெயின் ராஸ்டர் கொஞ்சம் மெயினாக புஷ் பண்ணது சூப்பரான விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AEW உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. நம்ம தெக்லா த டாக்ஸிக் ஸ்பைடர் கிறிஸ் லாண்டனுக்கு தான். ஸோ என்ன தான் நம்ம தெக்லா த டாக்ஸிக் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ என்ன நம்ம அலெக்சா பிளிஸ் மாதிரி கொஞ்சம் மைண்ட் கேம்ஸ் ஆரம்பித்தாலும் அலெக்சா பிளிஸ் அளவுக்குலாம் வராது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மைண்ட் கேம்ஸ் ஆரம்பித்தாலும் நம்ம கிறிஸ் லாட்லாண்டரோட ஸ்ட்ரென்த்து பவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மைண்ட் கேம்ஸ்லாம் ஒன்றுத்துக்கும் லைக் ஆகாது. இவ்வளோ எப்படி சொல்ல நம்ம டேலண்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி எதாக இருந்தாலும் நம்ம கிறிஸ் லாண்டர் ஒரே ஒரு பவர் போதும். ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் பவரை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ இந்த மேட்ச்சில் அதே மாதிரி தான் எவ்வளோ மைண்ட் கேம்ஸ் நம்ம தெக்லா யூஸ் பண்ணாலும் கிறிஸ் லாட்லாண்டில் ஒரே ஸ்ட்ரென்த்து பவரு அந்த மைண்டு தான். அதை யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த மேட்ச்சில் பீட் பண்ணி ஸ்டில் AEW உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகிருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது தெக்லாவுக்கு வந்து உடனே இவ்வளோ சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுத்தது நல்லதும் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம AEW வேர்ல்டு சாம்பியனை ரிட்டைன் பண்ணதும் சூப்பரான விஷயம். ஏன்னா ஜெயிக்க முடியாதுதான் உண்மையே சொல்ல போனாலும். ஸோ நம்ம AEW உமன்ஸ் சாம்பியனை கிறிஸ் ஸ்டாண்டர்ட் பிடிக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு வச்சுங்க. ஸோ அடுத்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டான் காலிஸ், கயல் ஃப்ளெச்சர் மற்றும் நம்ம கொனஸ்கே டெக்காசிட்டாவை தான் ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் ப்ரோமோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. யாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம AEW வேர்ல்டு சாம்பியனான நம்ம FTR வர்சஸ் நம்ம டான் காலிஸ் ஃபேமிலியை சேர்ந்த மெம்பர்ஸ் கூட தான். ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் இவங்க 2 டான் காலிஸ் ஃபேமிலி பவராக இருந்தாலும் நம்ம FTRக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம் இவங்க 2 பேரை விட. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம FTR சூப்பராக விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன இருந்தாலும் அவங்க 2 பேராலையும் எப்படி சொல்கிறது அவங்க 2 பேரும் பீட் பண்ண முடியலை. ஆனால் மேட்ச்சில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் தெரியும் நம்ம டான் காலிஸ் ஃபேமிலி நம்ம ஜான் மார்க்ஸில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ரிவெஞ்ச் செய்தமாக நம்ம ஜான் காலிஸ் ஃபேமிலியில் நம்ம ஜான் மார்க்ஸில் அடிச்சிருப்பாரு. அதை யூஸ் பண்ணி நம்ம FTR இந்த மேட்ச்சில் அவங்கள சிக்னேச்சர் மூவான ஷேட்டர் மிஷினை போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம ஆரஞ்ச் கேசி தான் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டெத் ரைடர்ஸை சேர்ந்த நம்ம மரீனா ஸ்டெஃப் வந்துடுவாங்க. ஸோ அவர் அட்டாக் பண்ணும்போது நம்ம டோனி ஸ்டோம் போது நம்ம மரீனா ஸ்டெஃப்னை தடுத்து அவங்களோட ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AEW மெயின் ஈவெண்ட்டான நம்ம ஸ்டிக்லண்ட் வர்சஸ் ஆந்திராட LEDக்கான மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடந்திருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து சரி நம்ம ஆந்திராட LEDயோட ஸ்டார்டிங்கில் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து வழிய ஆரம்பிச்சிருவார். ஏற்கனவே சார்லஸ் வேரில் வலிஞ்சு அங்கே போய் ஒன்றும் இல்லாமல் ஆகி தான் திரும்பி AEWக்கு வந்தார்.
ஸோ இங்கே வந்து தலைவன் அடங்கலை, அந்த பொண்ணுக்கிட்டே தான் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வர்ஸ்டிக்லன் ஆண்ட்ரானே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. மேட்ச்சில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வர்ஸ்டிக்லன் தான் வின் பண்ணுற மாதிரி போயிருக்கும். நானும் ஸ்வர்ஸ்டிக்லன் தான் வின் பண்ணுவார், ஆண்ட்ராய்டெலாம் இவ்வளோ சீக்கிரம் புஷ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நடந்தது அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்வர்ஸ்டிக்லன் வின் பண்ணால் கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாருமே அவள் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம ஆந்திராடே எப்படி சொல்கிறது, சீட் பண்ணி, அதாவது அவருக்கு ஒருத்தருக்கு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் சீட் பண்ணாருன்னா ரெஃப்ரிக்கு தெரியாதுல்ல. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன், நம்ம ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கான கண்டென்டர்ஸ் மேட்ச் மாதிரி தான் நடந்திருக்கும். ஜெயிச்சிருப்பார் இந்த மேட்ச்சில். மேட்ச் முடிஞ்சு பேக் ஸ்டேஜில் நம்ம ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ப்ரோமோ கட் பண்ணிட்டு போது நம்ம கென்னி ஒமேகா வந்து அவரை தடுத்துட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்ட்ராய்டே வந்து தடுப்பார். ஸோ ஆந்திராவிலேருந்து தடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்மேன் ஆடம் பேஜ் வந்து நம்ம எம்ஜிஎஃப் தடுப்பார். ஸோ 3 பேரும் தடுத்து கடைசியில் நம்ம ஹேங்மேன் ஆடம் பேஜை பார்க்கறதோட இந்த வாரம் ஏடபிள்யூ டைனமைட் பிடிச்சிருப்பாங்க. ஸோ வீடியோ நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு வச்சுக்க. இனிமேல் வீடியோ தொடர்ந்து வரும். ஸோ அடுத்த வரும். பாய்.